குட்டீஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5. ஓகே, என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் ஆஃப் தி நம்பர் நியரஸ்ட் 10. அதாவது உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரை நியரஸ்ட் 10ல ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நியரஸ்ட் 100, தென் நியரஸ்ட் 1000. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியரஸ்ட் 10ன்ட்டாங்களா, அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா இந்த இடத்துல 5, அதாவது 5 தான் வந்து நீங்கள் சென்டர் பாயிண்டாக எடுத்துக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே 47, இங்கே 43. இதுக்கு என்ன ஆன்சர் வருது? நான் 15 எழுதுறேன். இங்கே ஆன்சர் நான் 14 எழுதுறேன். ஏன்னா இங்க 5க்கு மேல இருக்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 நியரஸ்ட் 10ங்கிறதுனால நான் 5 எடுத்துக்கிறேன். 5க்கு மேல இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணி +3 ஆட் பண்ணி 50 மாத்திக்கிறேன். 40யோட நியரஸ்ட் 10, 47 நியரஸ்ட் 10 50 தானே. 10, 20, 30, 40, 50. கரெக்ட்டுங்களா? அதே சமயத்துல 43, அப்போ இங்க இந்த டிஜிட், இந்த 3ங்கிற டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 5க்கு கீழே. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 40 வரும். புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்போ இது என்னது? 5க்கு எபோவ். அப்ப என்ன பண்ணோம், +2 போட்டு 530. இங்க என்ன இருக்கு? 5க்கு பிலோ. அப்ப என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? 7340 வரணும். கரெக்டா? நியரஸ்ட் பண்றது இப்படித்தான். ஏன்னா 10னா என்ன வரும்பா, 10, 20, 30, 40, 50, 16 வரும்ல. அதனாலதான் இந்த மாதிரி பண்றோம். சிம்பிள் டாகனா 5 ஆக்சுவலி நியரஸ்ட் 10 என்ன பண்ணோம், 5 கன்சிடர் மீடியன் பாயிண்ட் எடுத்துக்கங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற அந்த டிஜிட் வந்து 5க்கு மேல இருந்தா ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நியரஸ்ட் 10 கொண்டு வாங்க. நியரஸ்ட் 10 என்ன? 47. 40க்கு அடுத்து நியரஸ்ட் என்ன? 50 எபோவ் வரதுனால. இதுவே வந்து இங்க 3 5க்கு கீழே இருக்கு, அதனால மைனஸ் பண்ணிக்கிட்டு 40 போட்டுடுறீங்க. ரைட், சரி. இப்படி வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதாவது 85ன்னு வருது, இந்த இடத்துல 5 வந்திருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, நீங்க பிளஸ் தான் பண்ணணும். 90 பிளஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து நியரஸ்ட் 100. இப்ப நீங்க 10க்கு 5 பார்த்த மாதிரி 100 நியரஸ்ட் 100 பார்க்கணும், 50 பார்க்கணும். சரிங்களா? 50 பார்க்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு? 31. இது 50க்கு எபோவா பிலோவா? பிலோ. அப்ப என்ன பண்ணும், நியரஸ்ட் 100 என்ன வரும்? 200. சிம்பிள். அடுத்தது இங்க என்ன வருது? 68 நியரஸ்ட் 100. நியரஸ்ட் என்ன? 500. கரெக்ட்? வெரி சிம்பிள். அடுத்து இங்க 4 டிஜிட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கீங்கன்னா, கடைசி டிஜிட் வந்து என்னது? 80. இட் இஸ் எபோவ் 50 அப்படிங்கிறதுனால 7400. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டிஜிட்ல எந்த சேஞ்சஸும் வராதுடா கண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து 1000ல இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க, நியரஸ்ட் 100ல தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 1000 ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1000ல இருக்கிறது சேஞ்சஸ் ஆகாது. அது 1000ல இருந்தாலும் சரி, 10,000ல இருந்தாலும் சரி, லேக்ல இருந்தாலும் சரி, சேஞ்சஸ் ஆகாது. அந்த டிஜிட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகாது. லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க வந்து, அதாவது 100 3 டிஜிட்ஸ் தானே, அந்த 3 டிஜிட்ஸ் தான் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இங்க என்ன வருது? 3296. இங்க என்ன 96ங்கிறது? above 50 தானே. இட் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட். ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ், 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணா போதும். என்ன வரும்? 3300. 2க்கு அடுத்தது என்ன வரும்? 3 தானே வரும். 200 தானே இந்த இதுல இருக்கு. பொசிஷன்ல இருக்க வேல்யூ என்ன? 200. கரெக்டா? 200. அடுத்தது என்ன வரணும்? 300. நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நீங்க 0 பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 100ல தான் கேட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 100ல கேட்கிறப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 0 தான் வரும். கரெக்டா? அடுத்தது இங்க இப்போ ஃபர்ஸ்ட் 5 பார்த்தீங்க, அடுத்து 100னா 50 போட்டீங்க, 1000னா 500. கரெக்டா? இப்போ இங்க வெரி சிம்பிள். இந்த 3 டிஜிட்டை எடுத்துக்கங்க. above 500 or below 500? below 500. அப்போ நியரஸ்ட் என்னது? 1000. let's take this 3 digits. கரெக்டா? இப்போ இங்க 500க்கு above இருக்கா? 8 வந்துருச்சு. அப்போ above தான். அப்ப என்ன பண்ணணும்?
5000 தௌசண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ இந்த இடத்துல தௌசண்ட்ல பார்க்கறதுனால இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் சேஞ்சஸ் ஆகும். சாரி, இந்த டிஜிட் எந்த டிஜிட், ஃபோர்த் டிஜிட் எந்த டிஜிட் தௌசண்ட்ல வருதோ அந்த டிஜிட்லாம் சேஞ்சஸ் ஆகும். இது ஆகாது, ஏன்னா இது 10,000ல இருக்கு. 10,000ல சேஞ்சஸ் ஆகாது. கரெக்டா? அடுத்து இங்க என்ன ஒரு ஆன்சர் வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன? 500 above தானே. இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்து பாருங்க. 500 above ஆல்ரெடி 900 வந்துருச்சு. திட் இஸ் பிகாஸ். ஸோ அப்போ என்ன வரும்? இதை அப்படியே அழுங்காம இந்த 3 வந்து 4 மாத்திடுங்க. வேலை முடிஞ்சுது. ஓகேவா? இங்க இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பிலோ 500. இங்க 500 இருக்கு. இங்க பாருங்க 285 தான் இருக்கு. விச் இஸ் ஸ்மாலஸ்ட்? இது ஸ்மாலஸ்ட். 500 கீழே இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும்? 41,000. ரைட்டா? இதே மாதிரி உங்க புக்ஸ்ல நிறைய இருக்கும். நான் சொல்லி கொடுத்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே?